இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவை உங்க கைக்கு வரும் பொழுது எல்லா மாற்றமும் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு இறைவன் அருளால் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க. ஏன்னா ஒரு நல்லவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தணும் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா பெரும்பாலானோர் எனக்கு கமெண்ட்ல போட்டிருக்கீங்க, நீங்க சொல்றது எல்லாம் சரியா இருக்கு, சரியான அமைப்புல இருக்கு அப்படின்னுட்டு வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் கூட எனக்கு நீங்க கமெண்ட் போடுறீங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்குங்க. மன மகிழ்ச்சின்றது எதுவுமே காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க. மன மகிழ்ச்சியை இத மாதிரியான செயல்களால் ஒரு மனசு சந்தோஷப்படுதுன்றது பெரிய எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரமா தான் நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்றது எனக்கு அந்த அளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. வாழ்க்கையில எனக்கு உங்களோட உறவுகள் இருக்கு, இத்தனை உறவுகள் என்னுடன் இருக்கிறாங்கன்னும் பொழுது எனக்கு அவ்வளவு பெருமிதமா இருக்குதுங்க. அதே போல இந்த பதிவின் மூலமாக உங்க வீட்டுக்கு வர்றது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இப்ப நான் நேரடியா வர முடியலனாலும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் ஒரு நல்லது நடந்தா போதுங்க. இந்த பதிவை பார்த்து ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டால் உங்கள் வாழ்வில் அதுதாங்க சிறப்பு வாய்ந்த ஒண்ணா இருக்கும். அதனால இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா வகையிலும் அனுகிரகத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பதிவை போடுறேங்க. எந்த நேரத்திலும் தகுதி குறையாமல் செயல்படும் தனுசு ராசி நேயர்களே, உங்களது எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்களாக இருக்கிறதுனாலதாங்க எண்ணம் போல் வாழ்வுன்ற மாதிரி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் உயர்ந்த இடத்தில் நீங்க கண்டிப்பா வருவீங்க, கண்டிப்பா இருப்பீங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் உங்களுடைய குணமானது ஒரு தெளிவான எண்ணங்களோடு இருப்பீங்க. யாருக்கும் எந்த தீங்கும் உங்களால் நடக்கவே நடக்காது. அது தனுசு ராசியை பொறுத்த வரையிலும் எல்லா கஷ்டத்தையும் தான் தோல் மேல ஏத்துக்க ரெடியா இருப்பாங்க. ஆனா நம்மளால யாருக்கும் எந்த சின்ன தீங்கு கூட வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவோடு செயல்படக்கூடியவர்கள் தனுசு ராசி. இப்ப பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படுங்க. நல்ல ஒரு அமைப்பு இருக்கு, உத்தியோகத்திலும் சிறப்பா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு, நல்லது நடக்கக்கூடிய அமைப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க. வேலை நல்லா இருந்தாலும் வேலை சுமையானது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதே போல புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பொறுப்பு வருது அப்படின்னா நம்ம அந்த பொறுப்பை ஏத்துக்கிறோம் பொழுது கொஞ்சம் நமக்கு தேவையில்லாத ஒரு மாதிரி டென்ஷனோ பயமோ பதட்டமோ இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு இல்லைங்களா? அதுதான் இப்ப இருக்கு. புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பொழுது அதற்கான பொறுப்போடு நடந்து கொள்ளணுங்கிறதுல தெளிவா இருந்து அதனால நீங்க சின்ன சின்ன மன உளைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுதாங்க. அதே போல வேலையை பொறுத்த வரையிலும் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு இது அனுகூலமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய பாக்கியம் இருக்குதுங்க. ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் நல்ல ஒரு மாற்றத்துல இருக்காரு. அதனால இப்ப நீங்க எந்த முயற்சியா இருந்தாலும் தொழிலை பற்றிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரக்கூடியதா இருக்குதுங்க. சிறப்பா தான் இருக்கும். பெரிய ஒரு கவலைக்கிடமான எந்த வித விஷயமும் கிடையாது. ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. அதே போல உறவினர்கள் உங்களுடன் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க. ஏன்னா பிரிஞ்சிருப்பீங்க, நிறைய பேரு குடும்பத்தை விட்டோ உறவுகளை விட்டோ பிரியக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. அது நிறைய கொஞ்சம் மன சங்கடங்களை நீங்க ஏத்துக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறீங்க. அது 7.5 சனியில் இருக்கும் பொழுது தன்னந்தனியா தனிமரமாக எல்லாம் நின்று இருப்பீங்க. பெரும்பாலும் நிறைய பேருக்கு இது நடந்திருக்குங்க தனுசு ராசிக்கு. ஆனா அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு சின்ன மாற்றம் வரும்பொழுது அந்த உறவுகளும் உங்களோடு சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு, பார்த்துக்கோங்க. ஏன்னா திருப்பி பிரிய மாட்டாங்கன்றது நமக்கு நிரந்தரம் கிடையாது. அப்ப பிரியும் பொழுது அதையும் ஏத்துக்கிறதுக்கும் ரெடியா இருக்கணும். எந்த விதத்திலும் நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்க கூடாதுங்கிறத தெளிவோடு பழகுனா பழகுங்க, போறதா இருந்தா போங்கன்ற மாதிரி ஒரு சில அளவுகோலோடு இருந்துட்டோம்னா நமக்கு பிரச்சனைகள் கிடையாது. அதனால தனுசு ராசி கொஞ்சம் குறிப்பிட்ட கால அளவுகளை பார்க்கும் பொழுது உறவுகள் வந்தாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க, போனாலும் ரொம்ப கவலைப்பட்டுக்காதீங்க. அப்படியே விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நிறைய கொஞ்சம் சண்டை போடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இது இயல்பாவே தனுசு ராசிக்கு நடக்குங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் அதிகமா பேசக்கூடிய ஆட்கள் தான். ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிநாதன் போது கொஞ்சம் ஜாஸ்தியாவே பேசுவீங்க. இது எதிர்க்க இருக்கக்கூடிய துணைக்கு பிடிக்காம போகலாம். அது ஆண் தனுசு ராசியோ பெண் தனுசு ராசியோ இது ரெண்டுமே நடக்குங்க. 2 பேருக்குமே இது நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும். இருந்தாலும் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுமூக உறவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்புல தாங்க இருக்குது. அதே போல குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு கோவில்களுக்கு போகலாம், ஏதாவது பண்ணலாம், நிறைய ஒரு மாற்றம் வேணும், மனசுக்கு ரிலாக்ஸ் வேணும்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க. அதே போல மனதில் எப்பயுமே தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். துணிச்சலும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி தான்.
எல்லா இடத்திலும் எண்ணம் போல் வாழ்வுன்ற மாதிரி துணிச்சலாக செயல்படக்கூடியவர்கள். எதுக்கும் அந்த தாழ்வு மனப்பான்மைலாம் வராது. ஆனா பிரச்சனை அதிகமா இருக்கக்குள்ள அதெல்லாம் கடந்து வந்துட்டீங்க. அந்த எண்ணம்லாம் வந்திருக்கும். இந்த 7.5 சனியில பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க தாழ்வு மனப்பான்மை, அமைதி இல்லாம, மன உளைச்சல், ஏதோ விரக்தி, எல்லாமே இனிமே வாழ்க்கையே இல்லைன்ற அளவுக்கெல்லாம் மனசோர்வு ஏற்பட்டிருக்கலாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த நிரந்தரமான மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் தாங்க. இனிமே உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான். அதே போல மனதில் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் சாதகமாக முடிக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு சந்திர பகவான் கொடுக்கிறாருங்க. பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும்னா ஃபர்ஸ்ட் மன தெளிவு வேணும். மன தெளிவு இருந்தாதான் நம்ம அடுத்த கட்ட முடிவு எப்படி எடுக்கலாம்னு தெரியும். அதனால இப்ப சந்திரன் உங்களுக்கு மனதுக்குள்ளே இருந்து வந்த குழப்பங்களை எல்லாம் தீர்த்து வைக்கிறாருங்க. மனசுக்கு தெளிவான எண்ணங்களை ஏற்படுத்துறாரு. இது ஒரு நல்ல ஒரு அமைப்புக்கு இதுவும் ஒரு காரணம் தாங்க. ஏன்னா மனசு தாங்க உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். பூராட நட்சத்திரத்தெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். மனக்குழப்பம்லாம் அதிகமா வரும். ஒரு நாள் இருக்க மாதிரி ஒரு நாள் ஒரு எண்ணங்கள் இருக்காது. திடீர்னு மாறுபடக்கூடிய சில விஷயங்களாக எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறது காரணம் என்னன்னா சந்திரன் அந்த மாதிரி அமைப்புல உங்களுக்கு இருக்கிறது. அதனாலதான் ஒரு நிலையான ஒரு பேச்சு உங்களால பேச முடியாம சில நேரங்களில் தவிப்பீங்க. கோவம் வந்துடும், டக்குன்னு கோவம் வரும். சாதாரண ஒரு விஷயத்துக்கு கோவம் வரும். பெரிய விஷயத்த கூட அதை சாதாரணமா எடுத்துக்கிட்டு போயிடுவீங்க. அது எல்லாம் உங்களுக்கு இந்த பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகப்படியா இருக்குங்க. இதுல நிறைய பாத்தீங்கன்னா பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு தான் அதிகமா இருக்கும். மூல நட்சத்திரக்காரங்க ஓரளவுக்கு அந்த நிதானத்தோடு இருக்கக்கூடியவர்களாக தான் சில நேரங்களில் நீங்க கடைபிடிச்சுக்குவீங்க. அதே போல இந்த காலகட்டமானது உங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து உயரக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. ஓரளவுக்கு மரியாதை, நேர்மை இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா சில நேரங்களில் நிறைய அவமானங்களை எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. அந்த அவமானங்கள்லாம் நமக்கு மரியாதை இல்லாத இருக்கு, நம்ம நிறைய சரியா இல்லைங்கிற மாதிரி உங்களுக்குள் மன அழுத்தத்தை ஏற்படுச்சு இல்லைங்களா? அதெல்லாம் இப்ப தீர்ந்து போயிடுச்சுங்க. எந்த அளவிற்கு வருத்தப்பட்டீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு உரிய அனைத்தும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நல்ல ஒரு உங்களுக்குரிய மரியாதையும் அந்தஸ்தும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சூழ்நிலைங்க. அதே போல சில நேரங்களில் உங்களுக்கு வீண் செலவுகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. பொருளாதாரம் எப்படி சிறப்பா இருக்குதோ விரைய செலவுகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அது எப்படிப்பட்ட செலவுன்னு நீங்க தான் பாத்துக்கணும். செலவை எப்படி குறைக்கணும்னு நீங்க தான் பாத்துக்கணும். ஏன்னா எவ்வளவு பிரச்சனைகளை எதனால சந்திச்சீங்கன்னு பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா தான் சந்திச்சிருப்பீங்க. தனுசு ராசிக்கு மற்றது எல்லாம் ஒரு பங்குன்னா தனியா ஒரு பங்கு பொருளாதாரம் தான். மிச்ச பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா உடம்பு சரியில்லாம போறது, மன அழுத்தம், குடும்பத்துல வாழ்க்கையில பிரச்சனை அப்படிதான் போயிருக்கும். ஆனா தனுசு ராசிக்கு 3/4 பேருக்கு பணத்தால தாங்க பிரச்சனையே வந்திருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்பயும் அந்த புரிதல் இருக்காது. டக்குன்னு எடுத்து செலவு பண்ணக்கூடிய எண்ணங்கள் தான் ஏற்படும். ஏன்னா ஒரு வெளிப்படையான ஆட்கள் நீங்களாம் ரொம்ப கண்ணிங்கா யோசிச்சு எனக்கு வேணும் என்னது அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இது நாள் வரையிலும் எல்லாத்தையும் எடுத்து செலவு பண்ணிக்கிட்டே இருந்து அந்த பழக்கத்திலேயே இன்னமும் இருந்துகிட்டு இருக்கீங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு வலிகள் இருந்தாலும் அந்த ஒரு தெரியல, இன்னமும் உங்களுக்கு தெரியாம தான் இருக்கீங்க. அதனால இப்ப நான் சொல்றேங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்குரிய பணத்தை நீங்க கரெக்டா கையாண்டாதான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் தெள்ள தெளிவாக கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா இப்ப வியாபாரம் நல்லா இருக்கும், தொழிலும் சிறப்பா இருக்கும். ஏதாவது புதிய முயற்சிகள் பண்றீங்கன்னா அந்த புது முயற்சிக்கு எல்லாம் லாபம் கிடைக்கக்கூடிய காலமா இருக்கு. தொழிலாம் விரிவாக்கம் செய்யலாம். நான் இன்னும் கொஞ்சம் முதலீடு போட்டு என் தொழிலை பெருசா கொண்டுட்டு வரலாமா, தாராளமாக கொண்டுட்டு வரலாங்க. எந்த வித பிரச்சனைகளும் கிடையாது. தொழில் முயற்சியில் எல்லாம் ஈடுபட்டீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு அப்படியே நல்ல சிறப்பான காலம், சாதகமான காலம் தான். ஆனா மனசு கொஞ்சம் பயப்படும் இல்லைங்களா? நம்ம பொருளாதாரத்தை இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா திருப்பி உடனடியாக நமக்கானது எல்லாம் கிடைக்குமானா கொஞ்சம் உங்களுக்கு காலதாமதமாகலாம். ஆனா வெற்றி உறுதி. பரவாயில்லைங்க, நான் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்குள்ள எனக்கு பெரிய பிரச்சனை வராதுன்றவங்க மட்டும் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா இருக்கக்கூடியதை சரியாக அமைத்து கொண்டுட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் மிக மிக கவனமாக இருந்து எல்லா விஷயத்திலையும் கையாளுறது ரொம்ப நல்லதுங்க. எந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சி இருக்கோ அதே அளவிற்கு போட்டிகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. தொழில் போட்டி கொஞ்சம் அதிகமாக மாறுவதற்கு இந்த காலகட்டம் இருக்குங்க. அவங்களும் நீங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ அதை பண்ணுவாங்க. உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவாங்க, லாபத்தை கிடைக்காம பாத்துக்குவாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்புல இருக்கு. கொஞ்சம் கவனத்தோட செயல்படுத்துங்க. விஷயத்தை வெளியே சொல்லாதீங்க முடிந்த வரையிலும். நான் இது பண்ண போறேன், அது பண்ண போறேன், இங்க இருந்து வருது அங்க இருந்து வருது, இதெல்லாம் எனக்கு இருக்குது அப்படிங்கிற எதையுமே சொல்லாம இருந்தீங்கன்னா தப்பிச்சுக்கிட்டீங்க. எதையாவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வர வேண்டிய இடத்துல இருந்து வராது, தேவையில்லாத சிக்கல்ல மாட்டுவீங்க. பொருளாதாரம் சரியான அமைப்புக்கு இல்லைனாலே கொஞ்சம் கஷ்டம் ஆயிடும்.
அதனால முடிந்த வரையிலும் எது சரியா இருக்கோ இல்லையோ வெளியே சொல்லாதீங்க. சில ரகசியங்களை ரகசியமாவே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல சொந்த வேலை செய்யறவங்களுக்கு தான் இப்படி இருக்கு. நம்ம உத்தியோகத்துல தானே இருக்கோம்னு நினைக்கிறவங்களுக்கு, உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது. இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா இந்த மேல் அதிகாரிகள் ஏதோ ஒரு சொல்றாங்க, வேலை சொல்றாங்கன்னா அதை நீங்க எப்படி செய்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமா இருங்க. வேற ஒண்ணும் இல்லை. அப்படியே சொன்னாலும் அதை பெருசா எடுத்துக்காதீங்க. ஏன்னா அதை நீங்க சரியா தான் பண்ணிருப்பீங்க. அவங்க சொல்லணுமேன்னு சொல்றதா இல்ல நேரத்துக்கு அந்த மாதிரி அமையறதான்னு தெரியாது. இருந்தாலும் அதுக்கு வருத்தப்படாதீங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்புல இருக்குதுங்க. குடும்பத்தில் பார்த்தா இப்ப புதிய எல்லாமே ஒரு மாறுதல் இருக்குங்க. அதே போல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய காலமாகவும் இருக்கு. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து மோதல்லாம் சரியா போகிறதுனால குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சந்தோஷமாக இயல்பாக இந்த குடும்பத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய பாக்கியம் இருக்கு. ஏன்னா ஒரே டென்ஷனு, பதட்டம், பயத்தோடய பெரும்பாலும் தனுசு ராசி அந்த கடந்திருப்பீங்க. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட இருந்தீங்க இல்லைங்களா? இப்ப தன் கைக்குள்ள எல்லா பிரச்சனையும் இருக்குன்ற மாதிரி கைக்கு அடக்கமா சில நேரங்களில் உங்கள் வாழ்வை சரியான அமைச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த இந்த வாய்ப்பானது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குதுங்க. நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு மனக்கவலை ஏற்பட்டிருக்கும். அதாவது இந்த சின்ன குழந்தைங்க கூட அவங்க பாட்டு படிச்சிருவாங்க. இந்த மேல் படிப்புக்கு படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு தான் கொஞ்சம் மன அழுத்தமும் மனக்கவலையும் இருந்துகிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நாளடைவுல குறைஞ்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமா அது குறையறதுக்கான பாக்கியெல்லாம் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தோடு படிங்க. படிக்கிறத கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டா அதுலயே முழுகி படிங்க. நீங்க வேற ஏதாவது எண்ணத்தை வச்சுக்கிட்டு அங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பலன் தராது. அதனால முடிந்த வரையிலும் உங்களுடைய சில விஷயங்களை யோசிக்காம, வீட்டு விஷயமோ பிரச்சனைகளோ யோசிக்காம படிப்பின் மீது ஆர்வத்தை செலுத்துங்க. எல்லாம் சரியா போயிடும். அதே போல ஆன்மீகத்தின் மீது அதிக நாட்டம் வரும். ஆன்மீக பணியெல்லாம் செய்வீங்க. கோவில்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதெல்லாம் ஒரு இயல்பான சூழ்நிலையா தாங்க இருக்கு. தனுசுக்கு காலம் உங்களுக்கு கனிவானதாக எடுத்து கொடுக்குதுங்க. அதே போல திடீர் பண வரவு இருக்கு. கொடுத்த இடத்துல இருந்து வராம இவ்வளவு நாள் தவிச்சவங்க கூட இப்ப கரெக்டா அந்த பணம் வருவதற்கான சூழ்நிலை எல்லாம் இருக்கு. பண விஷயத்துல ஓரளவுக்கு உங்களுக்கு நிரந்தரமான அமைப்பு ஏற்படுது. தேக ஆரோக்கியம் பார்த்துக்கணுங்க. ஏதாவது உடம்புக்கு சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்னா உடனடியா மருத்துவரை பார்க்கணும். இந்த டென்ஷன் ஆகுறது முதல்ல குறைக்கணும். ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் டென்ஷன் ராசினே பேர் வச்சுக்கலாம். அவ்வளவு கோபம் வரும், அவ்வளவு டென்ஷன் ஆகும். இதான் சின்ன விஷயத்துக்கு கூட அத்தனை அட்வைஸ் பண்ணுவீங்க. இதனாலதான் குடும்பத்துல உங்களுக்கு பெரிய மரியாதையோ பெரிய இடத்துலயோ கொடுக்காததுக்கு காரணம். வெளியே கொடுக்குற மரியாதை கூட வீட்டுல கொடுக்க மாட்டாங்க. தனுசு ராசிக்கு இதெல்லாம் நடக்கும். எனி டைம் அவங்க வாயை திறந்தாலே உபதேசம் தான். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அட்வைஸ்ன்ற பேர்ல அப்படியே மாலை மாதிரி நீட்டா கோத்து போட்டே போயிட்டே இருப்பாங்க வார்த்தைகளை. அதனாலதான் முடிந்த வரைக்கும் பேசுறத கொஞ்சம் குறைச்சுக்கோங்க தனுசு ராசிக்காரர்கள். ஏன்னா அவங்க ராசிநாதன் குரு பகவான்றதுனால இதெல்லாம் இயல்பா இருக்கும். இருந்தாலும் அது குடும்பத்துல எடுத்துட்டு வந்து அவங்க போடும் பொழுது குடும்பத்துல அது பிடிக்காம தாங்க போகும். முடிந்த வரைக்கும் அட்வைஸ் பண்ணாங்க. அது சின்ன பிள்ளைங்க, படிக்கக்கூடிய பிள்ளைங்க கிட்ட எல்லாம் பேசுவாங்க. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அது இதுன்னு எல்லாம் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. அவ்வளவு அறிவாளிகள் தான். நம்மளை காட்டிலும் அவங்களும் அறிவாளிகள். அப்படி இருக்கும் பொழுது உங்களோட அட்வைஸ சொல்றன்ற பேர்ல அவங்களுக்கு கடிக்கிறீங்க. அது அவங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. இருந்தாலும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் போவாங்க. சில நேரங்களில் அது வெறுப்பாக மாறி கசப்பாக கூட மாறிடும். விட்டு விலகிடுவாங்க. அதனால முடிந்த வரைக்கும் குடும்பத்துல மட்டும் கொஞ்சம் அமைதியா இருங்க. பேசும்பொழுது நிதானமா பேசுங்க. ஒரு சின்ன மிஸ்டேக்கா சரியா போயிடும். எது ஒண்ணு கிடைக்காதோ அதுக்கு மட்டும்தாங்க நம்ம சண்டை போடணும். எல்லாத்துக்கும் சண்டை போடக்கூடாதுங்க வாழ்க்கையில. அது தனுசு ராசி புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த புரிதல் என்னைக்கு வருதோ நீ பிரச்சனை போயிட்டுன்னு அர்த்தம். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை போடுங்க. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கு போய் சண்டை போடுறதுனாலதான் குடும்பத்துல இது நாள் வரைக்கும் கணவன் மனைவிடைய பிரிவினெல்லாம் இதுலதான் வந்துச்சு. ஈகோ, நிறைய ஈகோ. அதெல்லாம் பார்க்காதீங்க, விட்டுடுங்க, சரியா போயிடும். எல்லாமே நமக்கு சரியான அமைப்பு ஏற்படும் தான் இறைவன் நமக்கு நல்லதை செய்யறாரு. அதை நம்ம கரெக்டா எடுத்துட்டு போறது நம்ம கையில தான் இருக்குன்ற எண்ணம் உங்களுக்கு வரணும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்கான பாக்கியம்லாம் இருக்குங்க. நல்ல ஒரு அமைப்பெல்லாம் இருக்கு. என்ன பண்ணுங்க, நீங்க வியாழக்கிழமையில குருவுக்கு போய் ஒரு சாமந்தி பூ மாலை வாங்கி போட்டுட்டு வாங்க. இல்ல சாமந்தி பூ கிடைச்சா கூட வாங்கி எடுத்துட்டு போயிட்டு கட்டி போட்டாலும் சரி, இல்ல உதிரியா பூ எடுத்துட்டு போய் கொடுத்தாலும் சரி, அது உங்க இஷ்டம் தான். அந்த மாதிரி செய்யும் பொழுது மாற்றங்கள் ஏற்படும். ஒரு நெய் தீபம் ஏற்றி வைங்க. அதே போல கடலை, வெள்ளை கடலையோ கருப்பு கடலையோ சுண்டல் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு 4 பேருக்கு தானமா கொடுத்து பாருங்க. கூடிய விரைவில் மாற்றம் ஏற்படும். இல்லையா, பக்கத்துல இருக்கக்கூட பசுமாட்டுக்கு
அந்த கடலை தோல்னு சொல்லுவாங்க, அந்த கருப்பு கடையலையோட தோல், அதை வாங்கி கொடுங்க, தானமா கொடுங்க. இல்ல கோவில்ல இருக்கக்கூடிய கோமாதாக்களை கொடுங்க. இதெல்லாம் செய்யும் பொழுது நல்ல ஒரு மாற்றம் டக்குன்னு தெரியுங்க. உங்களுக்கு இன்னும் மேலும் வளர்ச்சி ஏற்படும். உங்க குணம் கொஞ்சம் அப்படியே அமைதியாகும், ரிலாக்ஸ் ஆவீங்க. உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீந்துரும். காலப்போக்கில் உங்கள் வாழ்க்கை பலமிக்க வாழ்க்கையா மாறிடுங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் விடவே மாட்டாங்க. அவங்க வேணா நினைச்சுக்கலாம், இப்ப இவ்வளவு பிரச்சனைல இருக்க நான் விழுந்துட்டேன். எந்த காலத்திலும் தனுசு ராசி கீழே விடாதுங்க. அதான் உண்மை. என்னைக்கா இருந்தாலும் உங்களோட உரிய இடத்துக்கு நீங்க போயிடுவீங்க. அந்த உறுதியோட எல்லா வேலையும் செய்யுங்க, சரியா போயிடும்.